ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரஹீமா சேனல். இன்றைக்கி வந்து எங்களோட லஞ்ச் மெனு ஒன்று தான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். சிம்பிளான மெனு தான், ஒரு டிஃப்ரெண்ட்டான பீஃப் கறி உண்டும். இது பார்த்திங்கன்னா பட்டுக்காண்டு செல்வம் ஸ்ரீலங்காவில். இந்தியாவில் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியாது. இது வந்து என்ன போடுற மாதிரி ஒரு ரெசிபியும் வந்து நான் அவங்களோட இதுக்கு முந்தைய ஷேர் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா பால் கறிக்கு ஆக்குற மாதிரி. இந்த பட்டுக்கா பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ், உங்களுக்கு பார்க்க போலே விளங்கும். நார்மலாக இதில் சின்ன குட்டி குட்டியான சைஸ் இருக்கும். அது இருந்துச்சுன்னா இடிச்சு அதில் உள்ள கேட்குற சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தான் குக் பண்ணுவாங்க. அப்படி பெருசாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வந்து நான் கொஞ்சம் உப்பு போட்டு அதை ஊற வச்சேன் ஒரு 15 மினிட்ஸ் மாதிரி. அதோடைய வந்து எங்களோட லஞ்சுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, க்ரீன் சில்லி எல்லாம் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த உப்பில் போட்டதை வந்து நல்லா கசக்கி கையால் அதில் அந்த கசட்டை இருக்கும். நான் இந்த கழுவின தண்ணியில் கலரை பார்க்க போலே உங்களுக்கு விளங்கும். அந்த கசட்டையெல்லாம் போகிறதுக்கு நல்லா கசக்கி ஒரு 3-4 தண்ணிக்கு கழுவிக்கோங்க. அதோடைய பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்திக்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். அதோடைய வந்து மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். அதோடைய சீரகத்தூள் அதுவும் ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி சேர்த்திக்கிறேன். அதோட தேவையான அளவு உப்பு இவ்வளவும் சேர்த்து வந்து இதை குக் பண்ணிக்கொள்ளணும். குக் பண்ண போல் மண் சட்டியை யூஸ் பண்ணினீங்கன்னா வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். அதே மாதிரி நல்ல திக்னஸோடையும் வரும். கிரேவி வந்து நல்ல மணமாகவும் மீக்கும். நான் வந்து இது 2வது பால், தண்ணி பால் என்று சொல்லுவோம். அது வந்து இந்த பட்டுக்கா குக் ஆகுற அளவுக்கு தண்ணி பால் சேர்த்து வந்து அதை ஸ்டவ்வில் வச்சுக்கொள்கிறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஃப்ளேமை. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பொடி கருவேப்பிலையும் சேர்த்திக்கிறேன். இது வந்து இந்த பால்லே தான் குக் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் அந்த தேவையான கொஞ்சம் குக்காகி கொண்டு வரப்போல் வந்து ஒரு 1/2 வெங்காயம், 1/2 தக்காளி, ஒரு 2 க்ரீன் சில்லி இதையும் நான் கட் பண்ணி வச்சதில் வந்து எடுத்து போட்டுக்கொள்கிறேன். அதோடைய வந்து பீஃப் குக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நான் மண் சட்டி ஒன்று வச்சிக்கிறேன். அதில் வந்து ஒரு 4 டீஸ்பூன் மாதிரி ஆயில் சேர்த்திக்கிறேன். ஆயில் சேர்த்துட்டு வந்து அதில் ஒரு வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இதில் நான் பட்டையும் ஒரு 3-4 ஏலக்காவும் தட்டி சேர்த்துக்கொள்கிறேன் ஃப்ளேவருக்காக. இது பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா. இன்றைக்கி வந்து இந்த பீஃப் கறிக்கு இந்த பிரியாணி மசாலாவும் சேர்த்து செய்வோம்னு நினச்சேன். ஏன்னா ஒரே மாதிரியே குக் பண்ணுறது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒரு ஸ்டைலில் வந்து ட்ரை பண்ணி பார்த்தா வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் மீக்கும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இதுக்கு ஃபீல் ஆகாது. அதோடு பார்த்திங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆக போப்பில் வந்து ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கருவேப்பிலை, க்ரீன் சில்லி இதையும் சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து இப்படி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சிக்கிறேன். அதில் தேவையான அளவு உப்பு, நான் காட்டின பிரியாணி மசாலா அதை வீட்டில் அரைச்சது, அதோட ரெசிபி வந்து நான் உங்களோட கூடிய சீக்கிரம் ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். அதோடைய வந்து கறி பவுடர் 2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்திக்கிறேன். கறி பவுடர் ரெண்டாக இங்கே ஸ்ரீலங்காவில் யூஸ் பண்ணக்கூடிய மசாலா பவுடர். அதோடைய வந்து சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனும் மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி சேர்த்திக்கிறேன். இந்த பீஃப் கறியை கட்டாயம் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகி கொண்டு வரப்போ போல் நான் வந்து 3 டீஸ்பூன் மாதிரி வந்து சில்லி பவுடர் எங்களோட ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து அந்த நார்மலாக அந்த பிளாஸ்டிக் கரண்டி என் வீடியோவில் பார்த்துப்பீங்க. அதில் ஒரு 3 கரண்டி மாதிரி சில்லி பவுடர் சேர்த்துக்கொண்டேன். அது சேர்த்து வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் அதை வதங்க விடுங்க. அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே சேர்த்த மசாலா, அந்த தக்காளியில் சேர்த்த மசாலா எல்லாம் இந்த தக்காளியோடு சேர்ந்து நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு கையால் பிசைஞ்சு விடுங்க. நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லிக்கிறேன். ஒருத்தர் கையில் வந்து நாங்கள் சாப்பாடு செய்ய போல் ஒரு டேஸ்ட்டில் வரும். அந்த மாதிரி நாங்கள் வந்து எங்களோட கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கொள்ளணும். இந்த டைமில் வந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ போல் கட் பண்ணி வச்சிருந்த பீஃப் நான் வந்து ஒரு 500 கிராம்ஸ் மாதிரி பீஃப் வந்து அந்தாண்டைக்கு ஈரல் எல்லாம் சேர்த்து தான் கலவன் கறி மாதிரி இருந்துச்சு. அதை சேர்த்து வந்து நல்லா கொஞ்சம் இந்த நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்சிருந்த அந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். சேம் டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த பேஸ்ட் நான் தக்காளியில் சேர்த்து இந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் மசிச்சு விட்றதுக்கு ஈஸியாக ஆகிறதுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கையால் மசிச்சு விட்டுக்கோங்க.
அதே டைமில் பார்த்தீங்கன்னா வந்து எங்களோட பட்டுக்காவும் வந்து இங்கே குக்காவி கொண்டு இருக்குது. நான் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வந்து இன்னும் கொஞ்சம் குக் பண்ணிக்கொள்கிறேன். வெந்து போதா ஐ சுட்டி கொஞ்சம் தண்ணி சேர்த்து வந்து கொஞ்சம் மூடி குக் பண்ணிக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா வெந்துட்டு உங்களுக்கு பார்க்க போல விளங்குது. அதை கொஞ்சம் கரண்டியால் லைட்டாக மசிச்சு விட்டுட்டு வந்து திக்கான பால், ஃபஸ்ட்டு கேட்டுப்பம் பால் தெரியும் தானே, திக் பால், தலைப்பால்ன்னு சொல்லுவோம். அந்த பால் வந்து ஒரு 1/2 கப் மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, உப்பெல்லாம் போதுமாயிண்டு. அதோடைய வந்து இது ஒரு எங்களுக்கு கொஞ்சம் உப்பு போதான்னு ஃபீல் ஆகினஸ்ட்டு நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொண்டேன். அதோடைய வந்து இது ஒரு கொதி வரப்போலே ஆஃப் பண்ணிக்கோங்க. மிச்சம் திக்கான பால் சேர்த்ததுக்கு பிறகு வந்து மிச்ச நேரம் கொதிக்க விடக்கூடாது, அந்த பால் டேஸ்ட் போய்த்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் தண்ணியே சேர்க்கல பீஃப்க்கு, அந்த மசாலாலே குக்காவி அதில் இருக்கிற தண்ணியே வெளிவந்திக்குது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இந்த மசிச்சு வச்சுருந்த இந்த மசாலா பேஸ்ட்டை செஞ்சு வச்சுருந்தோம் தானே, அந்த மசாலா பேஸ்ட்டையும் வந்து இந்த பீஃபோடு சேர்த்துக்கொள்ளணும். அதோடைய சேம் டைம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவை, பீஃப் குக் ஆகுற அளவுக்கு வந்து தண்ணியும் சேர்த்து வந்து நான் குக் பண்ணிக்கொள்கிறேன். அந்த மசாலா கரைச்ச அந்த கப்லேயே தான் வந்து தண்ணி சேர்த்தேன், அது தான் தண்ணி அந்த கலரில் இருக்குது. இப்போ நல்லா பீஃபை வேக விடுங்க. பார்த்தீங்கன்னா வந்து எங்களோட பட்டுக்காய் கறி ரெடியாகிட்டு எண்ணெய் மெதங்க நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோடைய பார்த்தீங்கன்னா வந்து எங்களோட பீஃபுமே நல்லா குக்காகி இருக்குது. இந்த எண்ணெயெல்லாம் மேல்கால எண்ணெய் திரண்டு வருது, உங்களுக்கு விளங்கு தைக்கும். இந்த அளவுக்கு நல்லா குக்காகி வரணும் பீஃப். அதோடைய ஒரு பீஸ் பீஃபேம் எடுத்து வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்து வெந்திக்காண்டு பர்ஃபெக்டாக குக்காகி இருந்துச்சு. இதுதான் இந்த அன்றைக்கு எங்களோட லஞ்ச். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக இருந்துச்சு, அதே மாதிரி நல்ல அட்டகாசமான டேஸ்ட்டில் இருந்துச்சு, வேறு லெவலாக இருக்கும். கட்டாயம் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.